கல்வி தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாடம் கார்பாக்சிலிக் அமிலங்கள். கார்பனில் சேர்மங்களில் நம்ம C டபுள் பாண்ட் O அப்படின்றது வினைச்செயல் தொகுதின்னு பார்த்தோம். இப்போ கார்பாக்சிலிக் அமிலம் அதிலிருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னா C டபுள் பாண்ட் O OH. அப்போ இன்னொரு பகுதி ஆல்கைல் இதோட ஜாயிண்ட் ஆகும். அப்போ ஒரு கார்பனுக்கு 4 பிணைப்புங்கும்போது டபுள் பாண்ட் O, இந்த C டபுள் பாண்ட் OH, இது கார்பாக்சிலிக் அமிலத்தோட வினைச்செயல் தொகுதி. இப்போ இந்த வினைச்செயல் தொகுதியில் நம்ம இந்த OH ஒரு பிணைப்பாக இருக்குது. இந்த OH பிணைப்புனால நம்மளுக்கு இதை ஒரு அமிலம்னு சொல்கிறோம். அமிலம் என்ன அப்படின்னா இந்த கார்பனில் சேர்மங்கள் எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னா நாம் பார்த்தோம் C டபுள் பாண்ட் ஓவோட இந்த OH இருக்கும்போது ஓவில் இருக்க இரட்டை எலக்ட்ரான்கள், இரண்டு ஜோடி இரட்டை எலக்ட்ரான்கள் இருக்குது. இது நம்மளுக்கு அந்த ரெசனன்ஸில் உடனிசைவில் ஈடுபடுகிறது. இதிலிருந்து கார்பனில் சேர்மங்கள் முற்றிலும் வேறுபடுவதால் இவற்றிற்கு தனி பண்பு காணப்படுவதால் இதை தனி தலைப்பில் கார்பாக்சிலிக் அமிலங்கள்னு வச்சு படிக்கிறோம். இப்போ கார்பாக்சிலிக் அமிலங்கள் என்னன்னு பார்த்துட்டோம். இந்த இப்போ COOH உள்ள அனைத்து சேர்மங்களும் கரிமச் சேர்மங்களும் கார்பாக்சிலிக் அமிலங்கள்ன்ற தலைப்புக்கு கீழே வருது. அப்போ கார்பாக்சிலிக் அமிலங்கள்லேயும் நம்ம இப்போ என்னென்னா இந்த வினைச்செயல் தொகுதியில் உள்ள கார்பனோட இனக்கணப்பு என்ன அப்படின்னு பார்த்தா sp2 தான். அதாவது C டபுள் பாண்ட் Cக்கு உரிய அதே இனக்கலப்பு sp2 தான். இங்கே என்ன அப்படின்னா எத்தனை சிக்மா பிணைப்பு அப்படின்னா 3 சிக்மா பிணைப்பு தான். பாருங்கள், கார்பன் ஒரு அல்கைல் தொகுதியில் உள்ள கார்பனோட ஒரு சிக்மா பிணைப்பு, ஒரு கார்பன் இன்னொரு ஆக்சிஜனோட ஒரு சிக்மா பிணைப்பு, இதே இரட்டை பிணைப்பில் உள்ள ஆக்சிஜனோட 1 சிக்மா பிணைப்பு, மற்றொன்று பை பிணைப்பு. அப்போ நம்மளுக்கு sp2 இனக்கலப்பு அதே நேரத்தில் 3 சிக்மா பிணைப்பு sp2 இணைப்பாக இருக்கும். அந்த பை பிணைப்புங்கிறது நம்ம கார்பனில் சேர்மங்களில் பார்த்த மாதிரியே பக்க பிணைப்பாக இருப்பதனால் அது நம்மளுக்கு இனக்கலப்பில் வராது. அப்போ நம்மளுக்கு இந்த கார்பாக்சிலிக் அமிலம் இனக்கலப்பு பார்த்தாச்சு. இப்போ நம்ம கார்பாக்சிலிக் அமிலங்களின் பெயரிடும் முறை பார்க்க போகிறோம். கார்பாக்சிலிக் அமிலங்கள் பெயரிடும் முறை நம்ம 11லே படித்தாச்சு. எப்பயுமே ஆயிக் அமிலம்னு முடியும். பின்னொட்டு எப்படி வரும் அப்படின்னா ஆயிக் அமிலம் உங்கள் பாடத்தில் இருக்குது. இப்போ உதாரணம் 2 நான் எழுதி போடுறேன், நீங்கள் உங்களோட புக்கில் உள்ளதை பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ HCOOH. இப்போ இந்த வினைச்செயல் தொகுதியில் கார்பன் ஒன்று இருக்குது. இந்த கார்பனையும் நம்ம எண்ணிக்கையில் சேர்க்கணும். அப்போ ஒரே ஒரு கார்பன் இருக்கனால இதோட மூல பெயர் என்ன அப்படின்னா மீத்தேன். அப்போ நான் சொல்லிட்டு பின்னொட்டு எப்படி வரும் அப்படின்னா ஆயிக் அமிலம். அப்போ மெத்தனாயிக் அமிலம். பேர் பாருங்கள் எப்படி வருது. ஐயூபேக் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று இருக்கனால நம்ம ஒன்றுன்ற எண்ணை நோட் பண்ண வேணாம். மெத்தனாயிக் அமிலம். இதே நான் அடுத்து ஒன்று எழுதுகிறேன், CH3CH2COOH. இப்போ இந்த இதில் நம்ம கார்பனோட எண்ணிக்கையை எண்ணி பாருங்கள் 3. அப்போ நம்மளுக்கு 3ஓட மூல பெயர் புரோப்பேன். அப்போ புரோப்பேன் ப்ளஸ் ஆயிக் அமிலம் புரோப்பனாயிக் அமிலம். நம்ம பார்த்த கார்பனில் சேர்மங்களில் பார்த்த மாதிரியே இதில் சப்ஸ்டிடியூவன்ட் பதிலீடுகள் இருந்தால் அதை முன்னொட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மூல வார்த்தை, அதுக்கப்புறம் நம்ம அதோட விகுதி, அதுக்கடுத்து பின்னொட்டுங்கிறது எதை இது வினைச்செயல் தொகுதியாக எடுக்கிறோமோ அதோட இதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் சேர்த்துக்கிறோம். அப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் ஐயூபேக் நேம் பார்த்துட்டோம். இதை வச்சு நீங்கள் எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயரிடும் முறை எளிதாக புரிந்துவிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்பாக்சிலிக் அமிலங்களின் தயாரிக்கும் முறைகள். நம்ம ஏற்கனவே கார்பனில் சேர்மங்களில் பார்த்தோம், ஓரிணை ஆல்கஹால் ஈரிணை ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் அடையும் போது ஆல்டிஹைடு கீட்டோன்களை முறையை தருகின்றனன்னு பார்த்தோம். அதாவது வலிமை மிக்க ஆக்சிஜனேற்றிகளை பயன்படுத்தும் போது ஆல்டிஹைடுகள் மீண்டும் அமிலமாகவும் கீட்டோன்களும் அமிலமாகவும் மாறும். அதையே நம்ம இங்கே தயாரிப்பு முறையில் எடுத்துக்கலாம். ஓரிணை ஆல்கஹால் எடுக்கும்போது Na2Cr2O7 சோடியம் டைக்ரோமேட் போடுறோம், ஆக்சிஜனேற்றம் அடைந்தால் ஆல்டிஹைடு கொடுக்குது. அந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் அசிட்டால்டிஹைடுன்னு மாதிரி இருக்கா. எத்தில் ஆல்கஹால் எடுக்கும்போது அந்த ஆக்சிஜனேற்றியின் மூலமாக அசிட்டால்டிஹைடாக மாறுது. அப்போ அசிட்டால்டிஹைடு மீண்டும் ஆக்சிஜனேற்றம் அடையும் போது அசட்டிக் அமிலமாக மாறுது. இது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். நைட்ரைல்களை நீரார் பகுத்தல். நைட்ரைல்னால் நம்மளுக்கு தெரியும் சயனைடத்தை நைட்ரைல்னு சொல்லுவோம். அப்போ சயனைடோட அல்கைல் இணைந்துச்சுன்னா அதை நம்ம அல்கைல் நைட்ரைல். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், உங்கள் ரியாக்ஷனில் CH3CN இருக்குது. CH3ங்கிறது மெத்தின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மெத்தில் சயனைடு. இந்த மெத்தில் சயனைடு எடுத்து நம்ம
காரம் கொண்டு நீரார் பகுக்கிறோம். காரங்கள்னா எது? நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், NaOH KOH இவையெல்லாம் காரம். இவற்றை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? நீரார் பகுக்க செய்கிறோம். அமிலங்களும் பயன்படுத்தலாம், காரங்களும் பயன்படுத்தலாம். அமிலங்கள் பயன்படுத்தினா H+ன்னு போடுவோம் ஆரோக்கு மேலே, காரங்கள் பயன்படுத்தினா OH- போடுவோம். இப்போ இங்கே உங்கள் அம்புக்குறி மேலே H+ போட்டிருக்கனால அமிலத்தின் முன்னிலையில் நீரார் பகுப்பு நடைபெறுகிறது என்று அர்த்தம். இப்போ நம்ம மெத்தில் சயனைடு ஒரு ரியாக்டன்ட் எடுத்துட்டோம், நீர் இருக்குது +2H2O. அப்போ அமிலத்தின் முன்னிலையில் என்ன நடக்குது அப்படின்னா CH3COOH. அப்போ என்னோட என்னது ஹைட்ரஜன் பூரா சேர்ந்து அம்மோனியாவாக மாறிடுது. அப்போ இந்த முறையும் நம்மளுக்கு என்னது ஒரு அமிலம் தயாரிக்கிற முறை. எஸ்டரின் அமில நீரார் பகுத்தல். எஸ்டர் எடுக்கிறோம். எஸ்டர் பாருங்கள் நம்மளுக்கு COOR, இங்கிட்டு ஒரு ஆர், COOR. அதுதான் நம்மளுக்கு எஸ்டர்னு உங்களுக்கு தெரியும் வினைச்செயல் தொகுதியில். அப்போ எஸ்டரை நீரார் பகுப்புனா அப்பையும் எதை பயன்படுத்துகிறோம்? அமிலங்களை தான் வினையூக்கியாக பயன்படுத்துகிறோம். அமிலத்தின் முன்னிலையில் நீரார் பகுப்பு செய்கிறோம். பாருங்கள் நம்மளுக்கு நீரார் பகுப்பு எப்படி நடக்குது அப்படின்னா C2H5Oவோட H சேருது, அதே CH3C++Oவோட OH சேர்ந்துருது. அப்போ அசட்டிக் அமிலம் ப்ளஸ் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் கிடைக்கிது. அப்போ இந்த நம்ம போபாட்டு விதின்னு முத தடவை பார்த்த மாதிரி அந்த CO சிறிய அல்கைல் தொகுதியோடதே பிளவுபடுது அப்படின்றது தெரியுது. அதோட நம்மளுக்கு OH இணைஞ்சுக்கிறது, இங்கிட்டு H இணைஞ்சு ஒரு அமிலத்தையும் ஆல்கஹாலையும் கொடுக்குது. இதே ரிவர்ஸ் ரியாக்ஷன் நம்ம சொல்லலாம். எஸ்டர் அடுத்து பார்ப்போம். எஸ்டர் பார்க்கும்போது என்னது? அமிலமும் ஆல்கஹாலும் சேரும்போது எஸ்டர் கிடைக்கிறதுன்றது நம்ம அடுத்து போகும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. கிரிக்னார்டு வினைக்காரணியிலிருந்து, கிரிக்னார்டு வினைக்காரணின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கரிம உலோக சேர்மங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ கரிமம்னா என்ன? கார்பன் ஹைட்ரஜன் இருக்கும், அதோட ஒரு உலோகமும் சேர்ந்துருக்கும். பாருங்கள் உங்களோட வினையில் பாருங்கள் CH3MgBr. இங்கே Mgங்கிறது ஒரு உலோகம், அதே பிஆருங்கிறது என்ன? ஹேலஜன். பிஆருங்கிறது ஹேலஜனில் புரோமின் வந்து. அப்போ நம்மளுக்கு இந்த MgBr CH3யோட இணைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா கிரிக்னார்டு வினைப்பொருள்னு சொல்லுவோம். இந்த கிரிக்னார்டு வினைப்பொருளை அதாவது கார்பன் டை ஆக்சைடோட சேர்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது அசிட்டிக் அமிலம். இதே வேறு நம்ம கார்பன் டை ஆக்சைடு விட்டுட்டு வேறு கீட்டோனோ ஆல்டிஹைடோ எடுத்தோம்னா அதுக்கு தக்கன நம்மளுக்கு அமிலம் வந்து வேறு அமிலமாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு CO2 எடுத்து CH3Mg. அப்போ இதில் நம்மளுக்கு அட்லீஸ்ட் குறைந்தது 2 கார்பன் இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த இதில் கிரிக்னார்டு வினைப்பொருளை வச்சு எது தயாரிக்க முடியாது அப்படின்னா ஃபார்மிக் அமிலம் தயாரிக்க முடியாது. அப்போ இந்த வினையை இப்போ பார்ப்போம். C++O இருக்குது. இதில் அந்த கார்பன் ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் உடையது, அதனால O- மாறுது, C+ மாறுது. இங்கே கருக்கவர் வினைக்கு உட்படுது. அப்போ கருக்கவர் வினைனா C+ இருக்கும்போது எது போய் அட்டாச் ஆகும் அப்படின்னா அதாவது MgBr அது ப்ளஸ், அது போய் ஓவோட இணைஞ்சுக்கிறோம். ஏன்னா உலோகங்கள் எப்படி இருக்கும்? நேர்மின் தன்மையுடையதாக இருக்கும். அப்போ MgBr தனியாக CH3-. அப்போ CH3- வந்து C+லையும் O- MgBr இணைஞ்சிருக்கும். பாருங்கள் அடுத்து நடுவில் உள்ளது பாருங்கள் CH3C++O. அந்த ஒரு ஓதே நம்மளுக்கு மைனஸாக பிரிஞ்சிச்சு, ஓவோட எது இணைஞ்சிருக்கு? MgBr இணைஞ்சிருக்கு. அடுத்து அதே அப்படி ஃபர்தராக எப்பயுமே கிரிக்னார்டு வினைப்பொருள் போட்டோம்னா உடனே அடுத்த ரியாக்ஷன் நீரார் பகுப்பு செய்யணும். அப்போதே அந்த வினை முழுமையடையும். அப்போ நீரார் பகுப்பு செய்யும்போது பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். MgBroட OH போயிடும், COOH. அமிலமும் MgBr OH. ஏன்னா மெக்னீசியத்துக்கு இணைதிறன் 2. அப்போ ஒரு OH ஒரு Br. சரியா போச்சா? அப்போ இந்த வினை பாருங்கள், ஒரு CO2 எடுத்து MgBr போடும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருது? அசட்டிக் அமிலம் கிடைக்குது. இதே CO2வோட நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு. ஒரு அரோமேட்டிக் ஆசிட் தயாரிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தக்கன கிரிக்னார்டு வினைப்பொருளை மாற்றுறோம். இப்போ கிரிக்னார்டு வினைப்பொருங்கிறது MgBroட அலிஃபேட்டிக் சேர்ந்துருந்தால் அது அலிஃபேட்டிக் அமிலத்தை கொடுக்கும். MgBroட அரோமேட்டிக் சேர்ந்துருந்தால் அது அரோமேட்டிக் அமிலத்தை கொடுக்கும். அப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த 2 வினைக்கு வேறுபாடு பாருங்கள். நம்ம ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு எடுக்கும்போது பென்சாயிக் அமிலம் கிடைக்குது, மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு எடுக்கும்போது அசிட்டிக் அமிலம் கிடைக்குது. வினை ஒரே மாதிரி தான் இருக்கும். கார்பாக்சிலிக் அமிலம் தயாரிக்கிற முறையில் அல்கைல் பென்சீனின் ஆக்சிஜனேற்றம். அப்போ அல்கைல் பென்சீன் அப்படின்னா பாருங்கள் டொலுவின் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா ஃபினைல் ரிங்கில் ஒரு மெத்தில், அந்த மெத்தில் அதாவது அலிஃபேட்டிக் அல்கைல், அந்த டொலுவின் எடுத்துகிட்டு நம்ம வலிமை மிகுந்த ஆக்சிஜனேற்றியை பயன்படுத்தினோம்னா அந்த பக்க செயின் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அது ஒரே இது COOH மாறிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? பென்சாயிக் அமிலம். இதில்
அந்த பென்சாயிக் அமிலம் கிடைக்கும்போது பக்கச்சங்கிலியின் நீளத்தை சாராமல் முழுமையாக ஆக்சிஜனேற்றமடைந்து COH தொகுதி. இதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ கார்பாக்சிலிக் அமிலங்களின் தயாரிப்பு முறைகள் முடிஞ்சு இயற்பண்புகள் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட கொதிநிலை அதிகமாக இருக்கும். அந்த உயர் கொழுப்பு அமிலங்கள் வந்து சில இயற்கை கொழுப்புகளில் வந்து அமிலங்களாக இருக்குது. இந்த அமிலங்கள் எப்பயுமே எப்படி இருக்கும்னா மெழுகுத்தன்மையுடையதாக இருக்கும். குறைவாக உள்ளது இது நீர்ம நிலையில் இருக்கும். குறைவான கார்பன் எண்ணிக்கை உள்ள அமிலங்கள் நீர்ம நிலையில், அதிக கார்பன் எண்ணிக்கை உள்ளது மெழுகுத்தன்மையுடையதாக இருக்கும். இதோட கொதிநிலை அதிகம். இது வந்து நீரில் கரையும் தன்மை சிறிய அமிலங்களுக்கு அதிகமாகவும் பெரிய அமிலங்களுக்கு குறைவாகவும். காரணம் அதில் சொன்ன மாதிரியே அந்த கார்பன் சங்கிலியோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நீர் வெறுக்கும் தன்மை அதிகரிப்பதனால் அது கரையும் தன்மை குறைகிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ வேதிப்பண்புகள் பார்த்தோம்னா வேதிப்பண்புகள் OH அதை 4 வகையாக பிரிக்கிறோம். அதாவது OH பிளவுறும் வினைகள், அதுக்கடுத்து COH பிளவுறும் வினைகள், அதுக்கடுத்து COOH ஈடுபடும் வினைகள், அதுக்கடுத்து சங்கிலி ஈடுபடும் வினைகள், அப்படி 4 வினைகள் பார்க்குறோம். முதல்ல பார்க்க போகிறது COH பிளவுறும் வினைகள்னு பார்க்க போகிறோம். இப்போ OH பார்க்கும்போது OH இப்போ அமிலங்களுக்கு என்ன தன்மை அப்படின்னா அந்த ஹைட்ரஜனை எளிதில் விடுவிக்கக்கூடிய தன்மை இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பார்த்தா இப்போ கார்பன் ஆக்சிஜன் பார்க்குறோம். கார்பனை விட ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானை கவரும் தன்மை அதிகம் சொல்கிறோம். அப்போ அது ஓவுக்கும் ஹச்சுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையே உள்ள பிணைப்பு எலக்ட்ரான்களை தன்பால் ஈர்க்கும் தன்மைன்னு சொல்லிட்டேன். அப்போ ஹச்சை எளிதில் ப்ளஸ் நேர்மின் அயனியாக விடுவிக்கிற தன்மை இதுக்கு அமிலங்களுக்கு உண்டு. இப்போ உதாரணம் பாருங்கள், ஒரு அமிலங்கள் நம்ம சாதாரணமாக கனிம அமிலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா உலோகங்களுடன் அல்லது காரங்களுடன் வினைப்பட்டு உலோகங்களுடன் வினைப்படும் போது ஹைட்ரஜனை வெளியிடும் நம்ம இனார்கானிக் கனிம வேதியியலில் படிப்போம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வினை பாருங்கள், உலோகங்களுடன் வினை சோடியம், மெக்னீசியம், ஜிங்க் போன்ற உலோகங்களுடன் வினைப்படும் போது ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுகிறது. பாருங்கள் உங்கள் வினையில். அப்போ ஒரு அசட்டிக் அமிலம் எடுக்கிறோம், சோடியம் மெட்டல் போடுறோம், என்ன கிடைக்குது அப்படின்னா CH3COONA உப்பாக மாறிடுது. இப்போ நம்ம ஒரு HCl + Na போட்டோம்னா என்னது NaCl + H2ன்னு போடுவோம். அதே தான் இங்கேயும் பாருங்கள் CH3COONA + H2. அப்போ ஒரு கனிம அமிலம் போன்று உலோகங்களுடன் வினைப்பட்டு ஹைட்ரஜனை வெளிப்படுகிறது. இந்த வினையில் அசட்டிக் அமிலம் COH பிணைப்பு பிளவுறும் வினை. COH பிணைப்பு எப்படின்னு பாருங்கள், OH அப்படி பிணைப்பு உடையுது. அதே சமயம் அப்போ சியோட ஒன்று இணையும் OHோட ஒன்று இணையும். பாருங்கள் உதாரணத்துக்கு அசிட்டிக் அமிலம் எடுக்கிறோம், PCl5 எடுக்கிறோம். PCl5 எப்பயுமே உங்களுக்கு ஆல்கஹால்லையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓவை எடுத்துட்டு POCl3ன்னு போயிடும். அப்போ PCl3 ஓவை எடுத்துட்டு POCl3 போயிடும். ஒரு Cl ஒரு Hஐ எடுத்துக்கிறோம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு Cl. அந்த Cl மைனஸ் எதிர்மின் சுமை எடுது. OH நான் என்ன சொல்லியிருக்கேன், எதிர்மின் சுமை. அப்போ ஒரு OHஐ சப்ஸ்டியூட் பண்ணணுமா, பதிலீடு செய்யணும்னா அந்த மைனஸ் எதிரயணிக்கு பதிலாக இன்னொரு எதிரயணி. அப்போ இங்கே நம்ம OH எதிரயணினா Clலும் என்னது எதிரயணி. அப்போ இங்கே வந்து என்ன நடக்குது பாருங்கள், CH3 C டபுள் பாண்ட் O. அந்த OH மொத்தமாக பிளவுற்று என்ன நடக்குது, Cl அட்டாச் ஆகிடுது. அப்போ அதுக்கடுத்து அந்த ஓவும் ஹச்சும் பிரேக் ஆகி POCl3 HClன்னு நம்மளுக்கு 3 விளைபொருளை கொடுக்குது. இதே வேலையை நான் எதுவும் செய்யுது அப்படின்னா சல்ஃபோனைல் குளோரைடும் செய்யுது. அப்போ சல்ஃபோனைல் குளோரைடும் பாருங்கள் அங்கே COCl மாறிடுச்சு. அந்த இது OH உடஞ்சி SO2ஆகவும் HClஆகவும் மாறிடுது. அப்போ இது வந்து COH பிணைப்பு பிளவுறும் வினைக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்து COH பிணைப்பு பிளவுறும் வினையில் இன்னொரு என்னது அப்படின்னா ஆல்கஹாலுடன் வினை. நம்ம ஏற்கனவே சொன்னேன், அமிலமும் ஆல்கஹாலும் இப்போ முன்னாடி பார்த்தோம், தயாரிப்பு முறையில் பார்த்தோம். இங்கே நம்மளுக்கு என்னென்ன பாருங்கள், ஆல்கஹாலும் அமிலமும் எஸ்டர் ஆக்கல் வினைக்கு உட்படுகிறது. இந்த எஸ்டர் ஆகும் வினை அமிலங்களுக்கே ஒரு தனி பண்பு என்ன அப்படின்னா ஆல்கஹாலோட எஸ்டரை கொடுக்கும். அப்போ எஸ்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு எப்படி இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த வினை பொருள் உருவான உடனே பழத்தோட வாசனை நம்மளுக்கு பழ நறுமணத்தை கொடுக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மகிட்ட இருக்கிற வினைப்படு பொருளானது ஒரு அமிலம். ஏன்னா ஆல்கஹாலுடன் வினைப்பட்டு எஸ்டரை தருகிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு எஸ்டர் ஆக்கல் வினை ஒரு முக்கியமான வினை. இதை நீங்கள் எப்பயுமே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து
அந்த மெக்கானிசம் பாருங்கள், அதாவது வினை வழிமுறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல ஒரு அமிலத்தை எடுத்துக்கிறோம். அமிலத்தை நம்மளுக்கு என்னதுன்னா போய் H+, ஏன்னா அமிலத்தின் முன்னிலையில் தான் இந்த எஸ்டராக்கல் வினை நடைபெறுகிறது. அப்போ முதல்ல ஒரு இனிஷியேட்டிங் பொருளாக எது இருக்குது அப்படின்னா அமிலத்தில் உள்ள அந்த புரோட்டான். அந்த புரோட்டான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்போனைல் C++O மைனஸாகவும் C++ஆகவும் மாறுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அந்த ஆக்சிஜனில் உள்ள ஒரு லோன் பேரை இந்த H+ புரோட்டான் போய் என்ன செய்யுது அப்படின்னா பாண்டிங்க்கு இழுக்குது. அப்போ இழுத்தோன்னு ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜனோட எலக்ட்ரான் குறைவதனால் அந்த டபுள் பாண்டை நம்ம மாற்றாமல் இருந்தோம்னா என்ன போடணும், கட்டாயம் நேர்மின் சுமையை அப்படி போடணும். அடுத்து அந்த நம்ம சொல்லிட்டோம் ஆசிடும் ஆல்கஹாலுன்னு சொல்லிட்டோம். அப்போ அமிலா போய் புரோட்டான் போய் எதை இது பண்ணிருச்சு, அந்த ஆக்சிஜனை போய் நம்மளுக்கு பிணைப்பில் ஈடுபடுத்திக்கிருச்சு. அப்போ கட்டாயம் அடுத்த ஸ்டெப் என்ன, அந்த கார்பனோட இருக்கிற பைப்பிணைப்பை தன்பால் அந்த ஆக்சிஜன் இழுக்கும். ஏன்னா இங்கே ப்ளஸ் மின்சுமை இருக்குல்ல, அந்த ப்ளஸ் மின்சுமையை அது என்ன செய்யணும், இல்லாமல் ஆக்கணும். அப்போ ஒரு பைப்பிணைப்பை இழுத்துக்கிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட இரட்டை எலக்ட்ரான் அங்கே பூர்த்தி அடைஞ்சிருச்சு. அப்போ அது அந்த ஒரு பைப்பிணைப்பு குறைந்த உடனே என்ன வந்துடும், கார்பனில் ஒரு நேர்மின் சுமை வந்துடும். அப்போ நேர்மின் சுமை வந்தவுடனே ஆல்கஹாலில் இருக்கிற ஓவில் உள்ள இரட்டை அந்த எலக்ட்ரான்களில் ஒரு ஜோடியை வச்சு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு என்ன செய்யுது, அந்த அமிலத்தோட பிணைப்பை ஏற்படுத்துது ஒரு ஆல்கஹால் மூலக்கூறு. அது மூணாவது இதில் உங்களுக்கு விளக்க அம்புக்குறியோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி ஆக்சிஜன் வந்து ஒரு அந்த பை எலக்ட்ரானை இழுக்குது, அது போனோன்னா அடுத்த ஸ்டெப்பில் அது ஒற்றை பிணைப்பாக மாறுது. அதே நேரத்தில் கார்பனை போய் ஒரு ஆல்கஹால் கீழே இருந்து அம்புக்குறியில் போய் எப்படி காமிக்கிற பாருங்க, அந்த ஒரு இரட்டை எலக்ட்ரானை வச்சு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி மூணாவது ஸ்டெப்பில். அப்போ அந்த ஆல்கஹாலில் உள்ள ஆக்சிஜன் ப்ளஸ் மின்சுமையாக மாறிக்கிறது. ஏன்னா அதோட இரட்டை எலக்ட்ரானை தான் பிணைப்புக்கு பயன்படுத்தியிருக்கு. இங்கே வந்து ஷேரிங் இல்லை, அப்படி டொனேட் பண்ணியிருக்கு. அடுத்து பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த OCH அந்த C2H5 இருக்குல்ல, அங்கே உள்ள அந்த ஹைட்ரஜன் ஆல்கஹாலில் உள்ள ஹைட்ரஜன் பாருங்கள் அந்த H+ஆக வெளியேறுது. மாறும்போது அப்போ அடுத்து நம்மளுக்கு இன்னொரு முறை இதே இது திரும்ப நடக்குது. என்ன நடக்குது, H+ வருது, அந்த OHோட நம்மளுக்கு மீண்டும் OH போட்டு ப்ளஸ் வருது, அது நீர் மூலக்கூறாக வெளியேறிடுது. அப்போ இன்னொரு ஆல்கஹால் போய் இன்னொருக்கா என்ன செய்யுது, அந்த வரக்கூடிய ஹச்சை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எஸ்டரை ஃபார்ம் பண்ணிடுது. உங்களுக்கு எல்லாமே தெளிவாக அம்புக்குறியில் கொடுத்துருக்கு, எது எதை இழுக்குது. அந்த ஒவ்வொரு பிணைப்பு ஏற்படுத்தும் போதும் பிணைப்பு உடையும் போதும் உங்களுக்கு நீங்கள் எதை கவனிச்சுக்கிறோன்னு அப்படின்னா, ஆக்சிஜன்னா 2 பிணைப்பு குறைந்தாலும் அதில் ப்ளஸ் மின்சுமை, கார்பன்னா 4 பிணைப்பு குறைந்தாலும் அங்கே குறைந்தாலும் ப்ளஸ் மின்சுமை போடணும். எலக்ட்ரான் அதிகரிச்சிச்சுன்னா, அதாவது ஆக்சிஜனில் எப்போ 2 இரட்டை எலக்ட்ரான் இருக்கும், அது நம்மளுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம மின்சுமை போட தேவையில்லை. அப்போ இந்த மெக்கானிசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நல்லா தெளிவாக ஆரோ போட்டு இருக்குது. அடுத்த வினை என்ன அப்படின்னா, COOH தொகுதி ஈடுபடும் வினை. COOHனா என்னது, கார்பாக்சில் தொகுதி. இந்த கார்பாக்சில் தொகுதி ஈடுபடுற வினை என்ன அப்படின்னா ஒடுக்கம். முதல்ல எடுத்தோன்னு என்னதுப்பா, ஒடுக்கம். இப்போ ஒரு அமிலம் எடுத்திருக்கோம், எத்தனாயிக் அமிலம். ஒடுக்கத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற காரணிகள், ஆக்சிஜனேற்றத்திற்கு பயன்படுத்துகிற காரணிகள் ஆக்சிஜனேற்றும் காரணிகள்னா, ஒடுக்கும் ரியாக்ஷனுக்கு வினைக்கு பயன்படுத்தக்கூடிய காரணிகள் ஒடுக்கும் காரணிகள். இப்போ ஒடுக்கும் காரணிகள் எதெல்லாம் அப்படின்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், சோடியம் போரோஹைட்ரைட், அப்புறம் வந்து சில மெட்டல்கள், அது ஹைட்ரஜன் என்ன செய்யும் அப்படின்னா அடிஷன் பண்ணும், அதாவது ஒடுக்கும் தன்மையுடையது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பலேடியம், அதே போல் இது பாஸ்பரஸ், HI இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று என்னென்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. அதை எடுத்து ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தும் போது அந்த அமிலமானது அல்டிஹைடாக மாறி ஆல்டிஹைடு மீண்டும் ஓரினை ஆல்கஹாலாக மாறி, நம்ம ரிவர்ஸ் தயாரிக்கும் முறையில் பார்த்தோம். ஒரு ஆல்கஹால் எடுப்போம், ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் அடையும் போது ஆல்டிஹைடாக மாறி ஆல்டிஹைடு மீண்டும் ஆக்சிஜனேற்றம் அடைந்து அமிலமாக மாறும்னு சொன்னோம். அதே தான் இங்கிட்டு ரிவர்ஸ். இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம், அமிலம் ஒடுக்கம் அடையுது. ஒடுக்கம் அடையும் போது ஆல்டிஹைடு ஃபைனலாக என்னது எத்தனால், அதாவது ஆல்கஹாலாக மாறுது. அடுத்து அல்கேன்கள் முழுமையாக அல்கேன்களாக, இப்போ நம்ம போயிருக்கிறது ஒரு ஆக்சிஜனாச்சும் இருக்குது, ஆல்கஹாலில் என்ன இருக்குது, ஒரு எல்லா ஆக்சிஜனையும் வெளியேற்றுச்சுன்னா அதுக்கு பேர் முழுமையான ஒடுக்கம்னு அர்த்தம். இப்போ COOH 2 O இருக்குது, பட் நம்மளுக்கு ஆல்கஹாலை ஒடுக்கமடையுதுன்னு முதல் வினையில் பார்க்கும்போது ஒரு OH ஆல்கஹாலாக இருந்துச்சு. அதே இப்போ இந்த வினையில் பாருங்கள், இதே அசட்டிக் அமிலத்தை எடுக்கிறோம்,
என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முழுமையாக, அதாவது வலிமை மிகு ஒடுக்கும் காரணின்னு இதை சொல்லிக்கலாம். எப்படி அங்கே நம்ம K-MnO4 சோடியம் டைக்ரோமேட் இதெல்லாம் வலிமை மிகு ஆக்சிஜனேற்றி, இவையெல்லாம் உடனே ஆல்டிஹைடு கீட்டோன்களை அமிலங்களாக மாற்று வரைக்கும் செயல்படும்ட்டுதே PCCயை நம்ம சொன்னோம். அதே மாதிரி இங்கே ஒடுக்கும் காரணியில் சிலவற்றை பயன்படுத்தும் போது சில ஸ்டெப்போட முடிஞ்சு ஆல்கஹால் வர நிற்கும். ஆனால் ஒரு சில ஒடுக்கும் காரணிகளை வலிமை மிகுந்ததை பயன்படுத்தும் போது அது போய் எல்லா ஆக்சிஜனையும் நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஹைட்ரஜனை ஆட் பண்ணி விட்டோம், சேர்த்துரும். அப்போ ஒடுக்கம் முழுமையான ஒடுக்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள் அசட்டிக் அமிலம், வலது பக்கம் பாருங்கள் ஈத்தேன். ஏதாச்சும் ஆக்சிஜன் இருக்கா? கம்ப்ளீட்டாக அது என்னது, ஒரு ஆல்கேன் ஈத்தேனாக மாறிடுச்சு. இதுக்கு நம்ம பயன்படுத்துகிற வினையூக்கி என்ன அப்படின்னா, அந்த இது ஒடுக்கும் காரணி சிவப்பு பாஸ்பரஸும் ஹைட்ரஜன் அயோடைடும். சிவப்பு பாஸ்பரஸும் ஹைட்ரஜன் அயோடைடு, அதோட அந்த டெம்பரேச்சர் 473 கெல்வின்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து இதே இதில் கார்பாக்சில் தொகுதி நீக்க வினை கம்ப்ளீட்டாக CO2 வெளியேற்றுறது. அப்போ இதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கார்பன் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாக இருக்கும். வினைபடு பொருளை விட கார்பன் எண்ணிக்கை குறைவாக உள்ளதா பாருங்கள். இப்போ உங்கள் வினையை பாருங்கள், சோடியம் அசிட்டேட் இருக்குது. சோடியம் அசிட்டேட்டோட NaOH + CaO போடுறோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது இந்த NaOH CaO அப்படிங்கிறது என்ன நீக்கும் அப்படின்னா CO2வை வெளியேற்றும் தன்மையுடையது. அப்போ இங்கே Na 2 இருக்குது, அந்த CO2வை எப்படி எடுத்துரும், Na2CO3 எடுத்துரும். அப்போ Na2CO3 எடுக்கும்போது நம்மளுக்கு கடைசி என்னது, ஒரு மீத்தேன் கிடைக்கிது. அது CH4 ஒரே ஒரு கார்பன் உள்ளதாக இருக்குது. அதே நேரத்தில் வினைப்படு பொருளில் 2 கார்பன் இருக்குது. இதைத்தை நம்ம என்னது ஸ்டெப் டவுன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ரியாக்டன்ட் சைடு வினைப்படு பொருள் பக்கம் அதிக எண்ணிக்கையும் வினைவிலை பொருள் பக்கம் குறைவான எண்ணிக்கையும் உள்ள வினைவிலை பொருள் கிடைத்தா இதுக்கு நம்ம ஒரு குறைவான கார்பன் உள்ள விளைபொருளை கொடுப்பதால் இதை நம்ம ஸ்டெப் டவுன். அடுத்து COH தொகுதி வினைப்படுறதுல கோல்ப் மின்னார் பகுப்பு கார்பாக்சில் நீக்கம், அதாவது தொகுதி நீக்கம். இதுலேயும் நம்மளுக்கு கார்பாக்சில் தொகுதி இதே நீங்குது. ஆனால் எப்படின்னா மின்சாரத்தை செலுத்தி நம்ம ஒரு இதே என்னது சோடியம் அசிட்டேட்டை எடுக்கிறோம். அதில் நம்மளுக்கு மின்சாரத்தை செலுத்தும் போது நேர்மின்வாய் எதிர்மின்வாயில் நம்மளுக்கு வினை நிகழும். இதைத்தை நம்ம கோல்பு மின்னார் பகுப்பு. இங்கே நம்ம மின்சாரத்தை செலுத்தும் போது என்ன நடக்குதுன்னா CO2 வெளியேறிடுது. அப்போ 2 மூலக்கூறு வினையில் ஈடுபடுது, 2 CO2 2 Na வெளியேறிடுது. அப்போ ஏன் நம்ம 2 எடுக்கணும் அப்படின்னா, CH3 அப்படின்னா வேறு H இருக்கான்னு பாருங்கள். ஒரு சோடியம் அசிட்டேட்டில் H இல்லை. அப்போ நம்ம பிணைப்பு பூர்த்தி ஆகலை. கார்பனுக்கு CH3 அப்படின்ற பிணைப்பு நம்மளுக்கு பூர்த்தி ஆகணும்னா 2 மாலிக்குள் இணையணும். அதனால் 2 மாலிக்குள் வினையில் ஈடுபட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, அப்போ எதிர்மின்வாயில் எது கிடைக்கிது, சோடியம். ஏன்னா எதிர்மின்வாயில் நேர்மின்வாயுடைய ஒரு மெட்டல் அதே போய் டெபாசிட் ஆகும். அப்போ நேர்மின்வாயில் அல்கேனும் அதே நேரத்தில் CO2 நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சோடியம் ஃபார்மேட் கரைசலை வச்சோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சோடியம் ஃபார்மேட்னா நீங்கள் பார்க்கலாம். இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா HCOONA. HCOONA சோடியம் ஃபார்மேட். அப்போ 2 மாலிக்குள் இதில் எடுத்தோம்னா கோல்ப் மின்னார் பகுப்பு வினையில் இது CO2 வெளியேறிடும். இந்த 2 இணைகிறதே H2. அங்கே எப்படி CH3 பிணைப்பில் ஈடுபடுத்துகிறோமோ அதே மாதிரி சோடியம் ஃபார்மேட் எடுத்தோம்னா ஹைட்ரஜனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடிஷ்னலாக. அதாவது CO2 H2Na அப்படின்றது இந்த வினையில் விளக்கம். அதுக்கடுத்து வோல்ஹார்ட் ஜெலின்ஸ்கி வினை HVZ வினை. இதில் நம்மளுக்கு எது ஈடுபடுது அப்படின்னா ஹைட்ரோகார்பன் பகுதி. ஹைட்ரோகார்பன் பகுதினா எது, COH விட்டுருங்க. அடுத்து அங்கிட்டு நம்மளுக்கு ஆல்கைல்னு எடுக்கிறோம்ல அந்த ஹைட்ரோகார்பன் பகுதி மட்டும் ஈடுபடும். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ அசட்டிக் அமிலம் எடுத்திருக்கோம், குளோரின் எடுத்து சிவப்பு பாஸ்பரஸ் போடுறோம். அந்த குளோரினை எதில் ஏற்றுது அப்படின்னா COH இன்வால்வ் ஆகலை, CH3 உள்ள H பதிலீடு செய்து Cl போய் ஆட் ஆகுது. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மோனோக்ளோரோ அசட்டிக் அமிலம் கிடைக்குது. அதுக்கடுத்து ஹேலஜனேற்றம். இப்போ இது நம்மளுக்கு அடுத்து இப்போ நம்ம 4 வகையான வினை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரோமேட்டிக் அமிலங்களை எடுத்துக்கிட்டு அந்த அரோமேட்டிக் அமிலங்களில் COH OH உடைகிறது இதெல்லாம் நம்மளுக்கு விட்டுட்டு எது பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த அரோமேட்டிக் ரிங்கில் வினை நிகழப்போகுது. அதை நம்ம இப்போ இதுவரைக்கும் அந்த கார்பனேட் சேர்மங்களை கருக்கவர் பதிலீட்டு வினை இப்படி சொன்னால் பிளவுறு வினைகள் பார்த்தோம். இங்கே நம்ம அரோமேட்டிக் ரிங் ஈடுபடுதுன்னா அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா
எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைன்னு சொல்லுவோம். அதே வித்தியாசம் பாருங்கள், எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை. இப்போ COOH நம்ம 11th படிச்சிருக்கோம். ஒவ்வொரு வினை செயல் தொகுதிக்கும் ஒரு ஆற்றுப்படுத்தும் தொகுதி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆற்றுப்படுத்தும் தொகுதி அப்படின்னா, அதாவது மெட்டா பொசிஷனில் அடுத்து வரக்கூடிய ஒரு பதிலிடும் பொருளை வந்து அட்டாச் பண்ணுறது, எந்த இடம்ங்கிறத டிசைட் பண்ணுறதே அந்த COOH தொகுதியாகத்தே இருக்கும். இப்போ CHO இருந்தால் CHO தொகுதியாக இருக்கும், OH இருந்தால் அந்த தொகுதி. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு அந்த அமில தொகுதி COOH தொகுதி வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதி. மெட்டா ஆற்றுப்படுத்தும் இது 11th நீங்கள் எல்லா குரூப்புக்கும் படிச்சிருப்பீங்க. அப்போ அடுத்து இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள், ஹாலஜன் ஏற்றம் கொடுத்துருக்கோம். இதில் FeBr3 ஒரு வினையூக்கியாக பயன்படுது. புரோமினை நம்ம அந்த பென்சின் ரிங்கில் ஏற்றணும். அப்போ ஏற்றமடைய செய்யணும். COOH அந்த புரோமின் அயனியை, புரோமைடு அயனியை எங்கே தள்ளி விடுது அப்படின்னா அதோட பொசிஷன்லேருந்து மெட்டா எந்த பொசிஷன் வரும், அட்ஜசன், அதுக்கப்புறம் உள்ள பொசிஷன், அதாவது அல்டர்னேட் பொசிஷன் மெட்டா பொசிஷன், அதாவது ஒன்றிவிட்ட கார்பன், அது மெட்டா பொசிஷன். அந்த மெட்டா பொசிஷனுக்கு மெட்டா இடத்திற்கு அந்த இணைப்பை போய் அனுப்பிவிடுது. அப்போ இது ஒரு மெட்டா ஆற்றுப்படுத்தும் பகுதி. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது பாருங்கள், மெட்டா புரோமோ பென்சாயிக் அமிலம். அதுக்கடுத்து ஹேலஜன் ஏற்றத்துக்கு அப்புறம் நைட்ரோ ஏற்றம். அப்போ நைட்ரோ ஏற்றம் செய்யணும்னா நம்ம கட்டாயம் தெரியும் உங்களுக்கு, ஃபியூமிங் நைட்ரிக் ஆக்சைடு, புகையும் அடர் நைட்ரிக் அமிலம் போட்டால் மட்டும்தான் NO2ங்கிற நைட்ரோ குரூப்பை பென்சின் ரிங்கில் அட்டாச் பண்ணும். அப்போ COOH நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் மெட்டா ஆற்றுப்படுத்தும் பகுதின்னு சொல்லிட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த புகையும் அடர் நைட்ரிக் அமிலம்ங்கிறது எதோட கலவை அப்படின்னா அடர் HNO3 அடர் H2SO4 ரெண்டும் சேர்ந்த கலவை தான் புகையும் அடர் நைட்ரிக் அமிலம். இதோட வேலை என்ன அப்படின்னா NO2வை வெளியிடுறது. அந்த NO2 போய் என்ன செய்யும் அப்படின்னா மெட்டா பகுதியை போய் அட்டாக் பண்ணி அட்டாச் ஆகிரும். அதுக்கடுத்து சல்ஃபோனேற்றம். சல்ஃபோனேற்றத்துக்கு நம்ம பயன்படுத்துறது ஒன்லி அடர் H2SO4 மட்டும். அப்போ அங்கே என்ன அட்டாச் ஆகும் அப்படின்னா SO3H மெட்டா, அதே மெட்டா பொசிஷன். அப்போ மெட்டா சல்ஃபோ பென்சாயிக் அமிலம். இந்த வகுப்பில் நம்ம பார்த்தது அமிலங்கள் என்றால் என்ன, அமிலங்களின் அந்த வினைச்செயல் தொகுதி, அதோட இனக்கலப்பு, அதை நம்ம எப்படி பிளவுறும் தன்மை, அந்த வேதிப்பண்பு மற்றும் அதோட வினைகளை வந்து நம்ம OH பிளவுறும் தன்மை, COH பிளவுறும் வினைகள், அதேபோல் COH ஈடுபடும் வினைகள், அதேபோல் ஹைட்ரோ கார்பன்கள் ஈடுபடும் வினைகள்னு நம்ம 4 வகையாக பார்த்தோம். இதில் நம்மளுக்கு அந்த அரோமேட்டிக் ஆசிடுகளை எடுத்துக்கிட்டு, அமிலங்களை எடுத்துக்கிட்டு அந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், அதாவது எலக்ட்ரான் கவர் தன்மை, எலக்ட்ரான் பதிலீட்டு வினைகளை பற்றியும் பார்த்தோம். அது ஒரு மெட்டா ஆற்றுப்படுத்தும் தன்மைன்றதுனால எல்லா வரக்கூடிய அடுத்த ஒரு பதிலீட்டும் பொருள்களை மெட்டா பகுதிக்கு அனுப்புதுன்றதை முழுமையாக பார்த்துருக்கோம். இதோட இதுவரைக்கும் நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கிறோம். கல்வி தொலைக்காட்சி வழியாக பாடம் கவனித்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி.